அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் இந்த காலை பொழுதில் இந்த இணையதளம் வாயிலாய் உங்கள் அனைவரையும் காண்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமானமாய் இந்த இணையதளம் வாயிலாய் இந்த ஆராதனை நடத்தும்படியாய் தேவாதி தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகையால் முதலாவது என் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த வாய்ப்பை நல்கினதான இந்திய தென்கிழக்கு மாகாண தலைவர்களுக்கும் என்னுடைய கன்னியாகுமரி டிவிஷனல் தலைவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நான் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். விசேஷவனமாய் இந்த 2024 ஆண்டின் மார்ச் மாதம் இந்த 17வது நாள் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் என்னுடைய கன்னியாகுமரி டிவிஷன் புளியன்குளம் படைஸ்தலத்தின் சார்பாக இந்த பரிசுத்த ஆராதனையை இந்த இணையதளம் வாயிலாய் நடத்துவதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த இணையதளம் வாயிலாய் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பங்கு கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், ஆண்டவரை பகிர்ந்து கொள்ளுகிற சாட்சிகள், ஆண்டவரை சிந்திக்கும்படியாக இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய மகிமை இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே எங்களுக்கு சகாயராய், நீரே எங்களுக்கு வழிகாட்டியாய், நீரே எங்களுக்கு ஆண்டவரே மேன்மையான தேவனாய் இருந்து கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய ஆராதனையிலே ஸ்தோத்திரம் பாகம் எடுக்கும்படியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ வழி நடத்துதலும் தேவனுடைய தயவும் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பாய் நடத்தி தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் செய்தி சொல்வே என் நெஞ்சில் பதியவே, உள்ளன்பு பொங்க குருவி சந்தோஷ செய்தியதே, பாலனை வாழ்த்தவின் தூதர் கூடிய ஆர்ப்பரித்தார், விண்ணில் பிதாவுக்கு மேன்மை பூமியில் ஸ்நேகம் என்றார். இயேசுவின் செய்தி சொல்வே என் நெஞ்சில் பதியவே, உள்ளன்பு பொங்க குருவி சந்தோஷ செய்தியதே, 40 நாள் தீய காட்டில் சோதனையால் தவித்தார், படாத பாடுகள் பட்டா சாத்தானையோ ஜெயித்தார், யாருக்கு நன்மைகள் செய்து சுற்றிய தீரிந்தனர், பாவிகளால் தள்ளப்பட்டு கஸ்திகள் அடைந்தனர். இயேசுவின் செய்தி சொல்வீர் என் நெஞ்சில் பதியவே, உள்ளன்பு பொங்க குருவி சந்தோஷ செய்தியதே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜெப வேளையை தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஐயா ஒரு விசை கூட ஆண்டவரே அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்
மீறுதல்கள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஐயா உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஜெபமெல்லாம் உம்முடைய சமூகத்தில் எட்டும்படிக்கு தேவன் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுக்குலத்தின் மீட்புக்காக ரட்சிப்புக்காக தன்னையே ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே மீட்டுக்கொண்ட தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மக்களின் நன்மைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தகப்பனே எங்கள் தேசமானது கர்த்தாவே பலவிதமான தீமைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறதே தகப்பனே. வன்முறைகளும் தீவிரவாதங்களும் பலவிதமான தீய செயல்களும் ஆண்டவரே நடைபெற்று கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே. உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை ஆட்கொண்டு இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் முடக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உலக சிற்றின்பங்களுக்கும் ஆசா பாசங்களுக்கும் அடிமையாகி இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தேவனே நீர் கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு இரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆள்கிறதான ஒவ்வொரு அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 2:2 ஆண்டவரே சொல்லப்பட்டு இருக்கிறபடி தகப்பனே ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே அதிகாரமும் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை ஆண்டவரே கொடுக்கும்படிக்கு எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யத்தக்க ஞானத்தை கர்த்தாவே பரத்திலிருந்து நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடும், ஞானத்தை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, மாநிலங்களில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரம் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு கூட ஆண்டவரே ஆட்சி செய்யத்தக்கதாக தங்கள் அதிகாரத்தை ஆண்டவரே துர்பிரயோகம் செய்யாதவாறு கர்த்தாவே கொடுக்கப்பட்டுள்ள பணியை நேர்மையாக செய்யத்தக்க கிருபையை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள் ஆண்டவரே இவைகளின் மத்தியில் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு போராடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே கர்த்தாவே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சுபிஷமாக சமாதானமாக வியாதி நீங்கி சுகத்தோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவ கிருபை ஆட்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டுக்கு நாடு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஆண்டவரே நடைபெறுகிறதான யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். காசா பகுதியில் நடைபெறுகிறதான ஆண்டவரே அந்த யுத்தங்களில் எவ்வளவோ மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே காணப்படுகிற பொழுது கர்த்தாவே பொதுமக்களுடைய அவல நிலைகளை எல்லாம் கர்த்தர் நீர் பார்த்து ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை கொடும், அன்பை கொடும், ஐக்கியத்தை கொடும். அந்த இடத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு கிரியை செய்யும் ஆண்டவரே. மணிப்பூர் பிரதேசத்தில் நடைபெறுகிற வன்முறைகள், ஜாதி கலவரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மாற்றி அந்த இடத்தில் ஒரு பெரிய சமாதானம் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் தெய்வீக சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை பரத்தில் இருந்து அருளி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், பாரப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்து விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. கர்ப்பஸ்திரீகளுக்கு விடுதலையை கொடும். ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். பரிசு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞாபக சக்தியை கொடும். எழுத போகிற பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுத்து சுகபலன் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக
உலகமெங்கிலும் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியா தேசத்தில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலதரப்பட்ட ரீதியிலே தேவநாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினாலே அவரவர் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்பப்படத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சல்வேஷன் ஆர்மி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே ஜெனரலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஸ்தாபகருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே தரிசனத்தோடு கூட ஏழை எளிய ஆண்டவரே அப்பா சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஆண்டவரே கடந்து சென்று சுவிசேஷ நற்பணியை சொல்லி சோப் சால்வேஷன் என்கிறதான அடிப்படையிலே தகப்பனே கர்த்தாவே ஊழியத்தை ஆரம்பித்து இன்று ஆண்டவரே 134 நாடுகளிலே ஆண்டவரே இரட்சணிய சேனை கொடியானது பறந்து ஊழியங்களை செய்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே மருத்துவ பணி ஆண்டவரே கர்த்தாவே அருமை தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி தகப்பனே. கல்வி பணி ஆண்டவரே என் அருமை தகப்பனே கர்த்தாவே சமுதாய பணி இவைகளிலே ஆண்டவரே ஈடுபாடு கொண்டு எவ்வளவோ மக்களை ஆண்டவரே அருமை தகப்பனே கர்த்தாவே தெளிவுள்ள ஒரு ஆண்டவரே பாதையிலே நடத்துகிற இந்த சல்வேஷன் ஆர்மி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அனைத்து ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவைகளை எல்லாம் சந்தியும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அபிஷேக வல்லமை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே பட்டணத்திலே கிராமத்திலே சபைகளிலே ஒவ்வொரு இல்லத்திலும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே அபிஷேக கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே வாலிபர்களெல்லாம் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்திலே உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவ வல்லமை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இறங்கணும். ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளணும். ஆண்டவரே உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ வல்லமை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே சூழ்நிலைமையெல்லாம் சாதகமாக ஆண்டவரே பரத்தில் இருந்து அருள் செய்யும். எந்த தொற்று நோய் கிருமிகளோ வைரஸ் கிருமிகளோ தேசத்தின் மக்களை ஆட்கொள்ளாதவாறு கர்த்தாவே பாதுகாப்பை பரத்தில் இருந்து அருள் செய்து உம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஐயா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து நீர் அருளி செய்து தேவ வல்லமை ஆட்கொள்ளும்படியாக மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன் ஆமேன் ஆமேன். வாசிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 51. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாய்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை யூசப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன்.
பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி என் சாட்சி சொல்லுகிறேன். நான் கடந்த நாட்களில் தேவன் எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகள் நான் நினைக்கும் போது 1000 நாவல் இருந்தாலும் அவரை துதிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய நன்மைகள்லாம் என் குடும்பத்தில் செய்திருக்கிறார். நான் புளியங்குளம் படைஸ்தலத்தில் உள்ள ஒரு மெம்பர்ஷிப்பு. கடந்த வருடம் கேம்பியன் கூட்டத்தில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆத்தேடி சபையில் வைத்து கேம்பியன் கூட்டம் நடந்தது. அது 2 ஊழியக்காரர்கள் இதனுடைய டாப்பிக்கில் என்னவென்றால் சேனை எனக்கு என்ன செய்தது, நான் சேனைக்கு என்ன செய்தேன் என்ற டாப்பிக்கில் அவருடைய சாட்சியை கூறினார்கள். அந்த சாட்சி என்னை மிகவும் தொட்டது. ஏன் நாமும் சேனையில் அநேக நன்மை பெற்றவர்கள் தானே, ஏன் நாம் சாட்சி சொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதற்கு ஒரு தருணத்தையும் என் சபை ஊழியக்காரர் எனக்கு தந்தார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள், என் கணவரும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான். 2 பேருமே இரட்சணை சேனையில் உள்ளவர்கள் தான். 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பிள்ளைகளில் மூத்த மகள் நம்ம தக்கலையில் உள்ள பெண்கள் ஹாஸ்டலிருந்து படித்தாள். 5 வருடம் படித்தாள். அதற்கு அப்புறம் அங்கே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவள் வீட்டில் 11th 12th முடித்தாள். அப்புறமா என்னுடைய குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கே வேலை பார்த்த வில்லியம் ஐயாக்கிட்ட போய் நான் சொன்னேன், அப்பா ஐயா, எனக்கு இதுக்கு மேலே அவளை படிக்க வைக்க முடியாது, நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை ஐயா என்று நான் கண்ணீர் வடித்தேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை, அந்த ஐயாவும் எனக்கு ஒரு உதவி செய்தார்கள். என் மகளே ஆந்திராவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவள் நர்சிங் முடிக்க தேவன் கிருபை செய்தார். 2வது மகள் இப்போ நம்ம VTCயில் 2 வருஷம் படித்தாள். அவள் ஒரு ஸ்டெனோவாகிவிட்டாள். டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு, கம்ப்யூட்டர்லாம் முடித்து வெளியே வர கிருபை செய்தார் தேவன். இது எனக்கு சேனை செய்த ஒரு உதவி. எனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நானும் என் குடும்பம் இதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு மகனும் உண்டு. அந்த மகன் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே கடவுளுக்கு 3 பிள்ளைகளுமே நான் கடவுளுக்கு உள்ளாக தான் நான் வளர்த்து வந்தேன். என்னையும் என் பெற்றோர்கள் கடவுளுக்குள்ளாக தான் வளர்த்து வந்தார்கள். அப்பொழுது என் மூத்த மகளை நான் ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தேன். அவள் நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அப்படி என் மகன் சொல்லுவான், இல்லைம்மா நானும் ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொன்னான். அப்புறம் நான் சொன்னேன், வேண்டாம்ப்பா, நீ சின்ன பிள்ளை, வேண்டாம், நீ படின்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்பலான்னு நினைத்தேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை நம்ம வீட்டில் அக்கா மாதிரிலாம் படிக்காங்க, நான் போகலைன்னு சொல்லி 1 வருஷமாக ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அப்புறமா அவனே சொல்லுவான், இல்லை நான் கண்டிப்பாக நான் ஊழியத்தான் போவேன். நாங்கள் அவனை பெங்களூரில் ECIயில் படிக்கிறதுக்கு வேண்டி 6 வருஷம் படிக்கணும். அதுக்கு நாங்கள் அனுப்பலான்னு நினச்சி அங்கே அனுப்பினேன். அங்கே அனுப்பின நேரத்தில் அங்கே போய் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு உடம்பு சரியில்லாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு அடுத்த நாளே சொன்னான், நான் ஊழியத்துக்கு தான் போவேன், அது நான் சல்வேஷன் ஆர்மி ஊழியத்துக்கு தான் நான் போவேன், அது நான் முன் வச்ச காலம் நான் பின்னு வைக்கவே மாட்டேன், என்னை நீங்கள் அங்கேயே அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், 2 அக்கா மாதிரி இருக்காங்களே, நீ ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்ல உடனே மேரேஜ் பண்ண சொல்லுவாங்களே அப்பா, வேண்டாம் அப்படின்னு சொன்ன போகிறோம். அவன் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்புகிறேன். அவனுடைய எவ்வளோ பாடுகள் வந்தது, வேதனைகள் வந்தது. இந்த ஊழியத்தின் நிமித்தம் நான் பட்ட வேதனைகளோ கண்ணீரோ தேவன் ஒருவர் தான் அறிவார். அவ்வளோ பாடுகள், அவ்வளோ இழப்புகள், அவருடைய வேதனைகள் நாங்கள் பட்ட பொழுதிலும் என் மகன் முன்வைத்த காலை பின்வைக்காதபடி 2005வது வருடத்தில் அவன் 3வது வருடத்திலே ஊழியத்துக்கு ஆமேடி சபையில் ஊழியக்காரனாக போனார்கள். அதுக்கப்புறமா ட்ரைனிங் காலேஜுக்கு ட்ரைனிங் முடித்து இப்பொழுது நம்ம மயிலாடி ஆத்தேடி சபையில் கேப்டன் பிரேம் ஆனந்தாக இருக்கிறார்கள். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் பிரேம் ஆனந்த்னு சொன்னால் யாருக்கு தெரியாது. இவன் கேப்டன் பிரேம் ஆனந்த்னு சொல்லும்போது என் மகன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊழியக்காரனாக ஆகிவிட்டார். அதன் நிமித்தம் நாங்களும் ஒரு ஊழியக்காரோட அம்மா என்ற ஒரு சில்வர் ஸ்டார் மதர் என்ற ஒரு பட்டத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்தார்கள். தேவன் அவளுக்கு 2 பிள்ளையை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் நான் ஒன்று தான் சொல்லி அனுப்பினேன். என்ன என்றால், அப்பா நீ ஊழியத்துக்கெல்லாம் போகிறது சரிதான், ஆனால் வருடத்துக்கு ஒரு ஆத்மா உன் நிமித்தம் ரசிக்கப்படட்டும்ப்பா, அதுதான் நீ செய்ய ஒரு பெரிய ஒரு எனக்கு கடமை, வேறு எதுவுமே எனக்கு செய்ய வேண்டிய தேவையில்லைப்பான்னு சொன்னேன்.
தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியத்தை இன்னும் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் சேர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சையும். தேவன் இரட்சண சேனைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையும் செய்ய கிருபை செய்தார். என் தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லி என் சாட்சியம் முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் ஆசிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு இரட்சிக்கிற ஒரு கொம்பாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பொதுவாய் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்தின் தன்மையை குறித்து அல்லது அந்த பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பதாய் அவன் கடந்து சென்று ஆடுகளையோ மாடுகளையோ அல்லது பறவைகளையோ அவன் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் முன்பதாய் அவன் தெளிப்பானே ஆனால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். தொடர்ந்து அந்த பாவத்து நிமித்தமாய் அவன் தன்னுடைய வாழ்வில் ஒரு சுத்திகரிப்பினுடைய தன்மையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களில் நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் இந்த உலகத்தில் ஒரு பலியின் பொருளாய் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய வாழ்வில் ஒரு மீட்பையும் ஒரு இரட்சிப்பையும் ஒரு கிருபைகளையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்விலே தந்திருக்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை இரட்சிக்கிற ஒரு கொம்பாய், நம்மை பாதுகாக்கிற ஒரு கொம்பாய், நம்முடைய வாழ்வில் ஒரு மீட்பை தருகிற ஒரு இரட்சண்ய கொம்பாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ வேதத்தின் பிரகாரமாய் யாருடைய வாழ்விலை ஆண்டவர் ஒரு இரட்சிப்பினுடைய கொம்பாய், ஒரு பாதுகாப்பின் கொம்பாய் ஆண்டவர் திகழ்ந்தார் என்பதை குறித்து இன்றைய நாளில் நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசிக்கிறேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தின் வசனங்கள் 45 வசனங்கள் 53 வரையிலும் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அதோனியா என்று சொல்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த அதோனியா? இந்த அதோனியா தாவீதினுடைய 4வது மகன். அதோனியா என்று சொன்னால் கர்த்தர் தான் எஜமான் என்று சொல்கிற ஒரு பொருளை அடையாளப்படுத்துகிறது. எனவே இந்த அதோனியாவினுடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு இரட்சிப்பினுடைய ஒரு கொம்பாய் அவனுக்கு திகழ்ந்தார். எப்படி என்று சொன்னால், தாவீது வயது முதிர்ந்ததான அந்த நாட்களில் தாவீதுக்கு பிறகு நான் தான் ராஜாவாய் மாறுவேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். ஆகையினால் அவன் தன்னோடு கூட சில கூட்டத்தை அவன் சேர்த்து கொண்டு அந்த ஜனங்களுக்கு முன்பதாய் ஏராளமான கூட்டத்தை அவன் அங்கே ஏற்படுத்தி கொள்ளுகின்றான். தன்னுடைய கூட்டத்திற்கு மிகப்பெரிய விருந்தை அவன் அங்கே ஏற்படுத்தி கொள்ளுகின்றான்.
தன்னோடு கூட தன்னுடைய அந்த ஜனங்களுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய கூட்டத்தாருக்கு அவன் விருந்தை ஆயத்தப்படுத்தி அந்த ஜனங்களை தன்வசமாய் அவன் இழுத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தன்னைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு எண்ணம் இந்த அதோனியாவிற்கு இருந்தது. காரணம், அவன் தன்னுடைய வாழ்விலே நான் தாவீதிற்கு பிறகு நான் தான் ராஜாவாக மாற வேண்டும், தென்னையன்றி வேறு யாரும் ராஜாவாக வரக்கூடாது என்று சொல்லி அவன் தனக்குத்தானே பற்பல திட்டங்களையும் பற்பல எண்ணங்களையும் அவன் அங்கே ஏற்படுத்தி கொண்டதை அறிந்து கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்டதான் இந்த சமயத்தில் அவனுடைய வாழ்வில் ஆசாரியனுடைய திட்டமும் இல்லை, தீர்க்கதரிசியினுடைய திட்டமும் இல்லை, தாவீது ராஜாவினுடைய விருப்பமும் அவருடைய வாழ்வில் அங்கே காணப்படவில்லை. ஸோ இப்படிப்பட்டதான சமயத்தில் நான் தான் ராஜாவாய் மாறுவேன் என்று சொல்லி அவன் அங்கே நினைத்து கொண்டு இருக்கிறதான சமயத்தில் இந்த தாவீது ராஜா ஸ்தோத்திரம் அங்கே தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மற்றும் ஆசாரியனாகிய இந்த சாதோக் இவர்கள் முன்னிலையில் இந்த ராஜா ஸ்தோத்திரம் அங்கே சாலோமனை ராஜாவாக தனக்கு பின் அங்கே ராஜாவாக அங்கே தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்டதான இந்த சமயத்தில் அங்கே அந்த தேசம் முழுவதுமாய் இந்த சாலமன் தான் ராஜா என்று சொல்லி அந்த தேசம் முழுவதுமாய் அவன் அங்கே கழுதையின் மேலாய் அங்கே ஏறிக்கொண்டு வருகிறான். ஸோ இப்படிப்பட்ட அந்த சமயத்தில் அந்த தேசம் முழுவதுமாய் பூரிப்பாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆரவாரமாய் அங்கே அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறதான சமயத்தில் மகிழ்ச்சியினுடைய தத்தளிப்பு அவருடைய வாழ்வில் அதிகமாய் காணப்படுகிற பொழுது இந்த செய்தி அதோனியாவிற்கும் அவருடைய கூட்டத்திற்கும் அங்கே கேட்கப்படுகிறது. இந்த செய்தி என்ன, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம் இந்த தேசம் முழுவதுமாய் காணப்படுகிறது என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் கேட்கிற பொழுது அங்கே அதோனியாவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உம்முடைய தகப்பன் அதாவது இந்த தாவீது அவருக்கு பின் ராஜாவாக இந்த சாலோமனை அங்கே தேர்வு செய்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய அந்த மகிழ்ச்சியினுடைய ததும்பல் தான் இந்த தேசம் முழுவதுமாய் காணப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாய் இவ்விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே செய்திகள் கேட்கப்படுகிற பொழுது இந்த அதோனியாவோடு இணைந்ததான அந்த ஜனங்கள் அவனுடைய கூட்டத்தார் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு தன்மை அங்கே காணப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில இங்கே தனிமையாய் இந்த அதோனியா காணப்படுகிற பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு பயம் காணப்படுகிறது, அவனுடைய உள்ளத்துல ஒரு வேதனை காணப்படுகிறது. இந்த தாவீதுக்கு விரோதமாய் இந்த சாலோமனுக்கு விரோதமாய் அநேக விதமான வழிகளையும் அநேக விதமான ஆலோசனைகளையும் நான் செய்து வந்தேன். ஆனால் இந்த எனக்கு பிறகு அதாவது இந்த தாவீதிற்கு பிறகு இந்த தகப்பன் இந்த சாலோமனை ராஜாவாக அங்கே ஏற்படுத்தினது நிமித்தமாய் இந்த சாலோமன் நிமித்தமாய் என்னுடைய வாழ்விலே ஒரு வேதனை வரும் அல்லது என்னுடைய வாழ்விலே ஏதோ ஒரு சம்பவம் நிகழும் என்று சொல்லி இந்த அதோனியா சாலோமனுக்கு பயந்தது நிமித்தமாய் அவன் பலிபீடத்தின் கொம்பை அவன் ஓடி போய் பிடித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாலோமனுக்கு பயந்தது நிமித்தமாய் இந்த அதோனியா இந்த பலிபீடத்தினுடைய கொம்பை அவன் பிடித்து கொள்ளுகிறான். பொதுவாய் பலிபீடத்தினுடைய ஒரு கொம்பை எந்த ஒரு மனிதன் பிடித்து கொள்ளுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்வில் அங்கே மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அன்றைக்குள்ளதான ஒரு கட்டளையாய் காணப்பட்டது. அதை தான் இந்த அதோனியா செய்தான். இந்த சாலோமனுக்கு பயந்து இந்த அதோனியா அந்த பலிபீடத்தினுடைய கொம்பை அவன் பிடித்து கொண்டது நிமித்தமாய் அவன் சோதரம் இந்த சாலோமன் தன்னை மன்னிப்பார் என்று சொல்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. எனவே அந்த பலிபீடத்தினுடைய கொம்பை அவன் பிடித்து கொண்டது நிமித்தமாய் அவன் அங்கே தம்முடைய அந்த நிலைமையிலிருந்து சாலோமனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த சாலோமனும் இந்த அதோனியாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ பலிபீடத்தினுடைய கொம்பை பிடித்ததினால் உனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்கிற வார்த்தைகளை அங்கே பகிர்ந்து கொள்ள முடிவதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த அதோனியா சாலோமனுக்கு பயந்தது நிமித்தமாய் பலிபீடத்தினுடைய கொம்பை பிடித்து கொண்டான். அது அவனுடைய வாழ்வில் ஒரு மன்னிப்பை கொடுத்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிற, கர்த்தர் மீது பற்றுதலாக இருக்கிற நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ தவறுகள்,
எத்தனையோ அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படலாம். இன்றைக்கு கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பதாய் ஒரு பலிபீடத்தினுடைய கொம்பாய் அவர் காணப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த கிறிஸ்துவாகிய அந்த பலிபீடத்தினுடைய கொம்பை நாம் பிடித்து கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் சரி, அல்லது எப்பேற்பட்டதான ஒரு அக்கிரமங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதிலிருந்து நம்முடைய வாழ்வை மன்னிப்பதற்கு அவர் தயை பொருந்திய தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த நிச்சயத்தோடு ஆண்டவருடைய அந்த இரட்சிப்பினுடைய கொம்பாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்களும் நானும் பிடித்து கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அவ்விதமாய் நாம் பிடித்து கொள்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்விலே ஒரு இரட்சிப்பையும் ஒரு பாதுகாப்பையும் தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. இரண்டாவதாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. என்னாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோம் தேசத்தில் ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரம் வழியாய் பிரயாணம் பண்ணி வருகிறதான சமயத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியில் அங்கே ஒரு மனமடிவு ஏற்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் இந்த மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த இடத்துல போதுமான தண்ணீர் கிடைக்கப்படவில்லை, போதுமான ஆகாரம் கிடைக்கப்படவில்லை. அவர்களுக்கு கிடைக்கிறதான இந்த ஆகாரம் அது அவர்களுக்கு வெறுப்பாய் அங்கே காணப்பட்டது. ஆகையினால் அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுப்பை ஏற்படுத்துகிறதான சமயத்தில் இந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றாய் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த காரியம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமாய் இருந்தது. ஆகையினால் ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை உணர்த்தும்படியாய் அந்த ஜனங்களுக்குள்ளாய் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ அந்த ஜனங்களை எல்லாம் இந்த கொள்ளிவாய் சர்ப்பமானது அங்கே சீண்டினது. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை சீண்டினது நிமித்தமாய் ஏராளமான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மாண்டார்கள் என்பதாக இந்த வேத பகுதியிலே நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்டதான் இந்த சமயத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த மோசே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்களை ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்திலிருந்து நீர் அழைத்து வந்தீர். இந்த ஜனங்கள் ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பதை நீர் அறிவீர். ஆனாலும் இந்த ஜனங்களுக்காக நீர் மன்னிக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்காக நீர் உம்முடைய தயவை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வேண்டுதல் செய்தது நிமித்தமாய் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மோசேக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீர் ஏற்படுத்தி வனாந்தரத்தில் ஒரு கொம்பிலே, அதாவது ஒரு கம்பிலே கட்டி அது உயரமான இடத்துல வை என்று சொன்ன பொழுது அதை இந்த மோசே அதை ஆயத்தப்படுத்தினார். யாரையெல்லாம் இந்த கொள்ளிவாய் சர்ப்பமானது அங்கே கடித்ததோ, யாரையெல்லாம் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டினதோ, அந்த தீண்டின அந்த சமயத்தில் இந்த ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை அங்கே மோசே ஏற்படுத்தினதான இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்விலே ஒரு மீட்பு கிடைக்க பெற்றது. எனவே அந்த இடத்துல அதை வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அது அவனுடைய வாழ்விலே அதிலிருந்து அவன் பிழைக்கும்படியான ஒரு சமயத்தை ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகையினால் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு விரோதமாய் அங்கே மோசேக்கு விரோதமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செயல்பட்டது நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற ஒரு தண்டனையை கொடுத்தார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமுள்ள இந்த ஜனங்களாய் இருந்தது நிமித்தமாய் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மோசையின் மூலமாய் அந்த வெண்கல சர்ப்பத்தை அங்கே ஒரு கொம்பிலே உயர்த்தி வைக்கப்பட்ட பொழுது அது அவருடைய வாழ்விலே ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டது என்பதாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ததான ஒவ்வொரு தவறுகள், ஒவ்வொரு பாவங்களுக்காக, ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காக இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால்
அவருடைய பட்சத்திலே கடந்து வருவோம் என்று சொன்னால், அவரை நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலே நாம் உறுதியாய் பிடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் இருந்தும் ஆண்டவர் ஒரு மீட்பை தருவதற்கு அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்டதான ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய கொம்பை, அவருடைய இரட்சணிய இந்த கொம்பை பிடித்து கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டுவது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. மூன்றாவதாக, பலிபீடத்தின் கொம்பாகிய கிறிஸ்துவை பிடித்துக்கொள். கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்து கொள்கிற பொழுது கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்விலே ஒரு பாதுகாப்பின் அரணாய், நம்முடைய வாழ்விலே ஒரு இரட்சிப்பின் அரணாய் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதில் சவுலினுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, அந்த அப்படிப்பட்டதான மனிதர்களையும் அப்படிப்பட்டதான சீஷர்களையும் அவன் பயமுறுத்தி கொடூரமாய் அவர்களை தாக்கினதான ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே அறிந்து கொள்ள முடியும். அப்போ சுவிசேஷம் எங்கெல்லாம் கூடுகிறதோ, சுவிசேஷகர்கள் எங்கெல்லாம் கூட்டத்தை கூட்டி அங்கே சுவிசேஷ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, அந்த இடத்திலெல்லாம் இந்த சவுல் கடந்து வந்து அந்த ஜனங்களை சித்திரவதை செய்யவும், அந்த ஜனங்களை கொடூரமாய் நடத்தவும், அந்த ஜனங்களை பயமுறுத்தும்படியான ஒரு கட்டளை, ஒரு அதிகாரம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. ஸோ இப்படிப்பட்டதான இந்த சவுலை ஆண்டவராகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த தமஸ்குவிலே அங்கே சந்திக்கிற ஒரு அனுபவம், அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை அவர் அங்கே நினைவுபடுத்துகிறார். அப்போ கிறிஸ்தவ ஜனங்களை, கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்தவ அந்த அதிகாரிகளை துன்பப்படுத்தி வந்ததான இந்த சவுலை ஆண்டவர் தனக்காக அங்கே தெரிந்து கொண்டார். தாம் தெரிந்து கொண்டதான ஒரு பாத்திரமாய் இந்த சவுலை ஸ்தோத்திரம் அங்கே பவுலாய் மாற்றினதான ஒரு அனுபவத்தை அங்கே அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த சவுல் பவுலாய் மாறுகிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் ஆண்டவருக்காய் உறுதியாய் அவன் பிடித்து கொள்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளாய் அங்கே காணப்படுகிறது. பிலிப்பியர் 3வது நிருபத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு லாபமானவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதுதான் அவருடைய வாழ்விலை செய்ததான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தினுடைய நிலையை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். 3 நாள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சவுலை சந்தித்ததான சமயத்தில் 3 நாள் அவன் பார்வையற்றவனாய், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அவன் காணப்பட்டு, அதே சமயத்தில் சோதரம் அங்கே அனனியா என்று சொல்கிற அந்த சீஷன் மூலமாய் அவன் குணப்பட்டு, அவன் ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவருடைய அவன் அந்த அன்பை அவன் ருசி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்காக லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே தெளிவுபடுத்துகிறார். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 2வது நிருபத்தின் வசனங்கள் 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் தெளிவுபடுத்துகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிறிஸ்துவை, அந்த இரட்சணிய கொம்பை அவன் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்விலே எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும், என்னுடைய வாழ்விலே எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் வேதனைகள் வந்தாலும், நான் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த இரட்சணிய கொம்பை, அந்த இரட்சிப்பின் அந்த கொம்பை அவன் உறுதியாய் அவன் பிடித்து கொள்ளுகின்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அதைத்தான் நாமும் கடைபிடிக்க வேண்டுவது அவசியமான ஒன்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் ஒரு இரட்சிப்பின் கொம்பாய், ஒரு பாதுகாப்பின் கொம்பாய், நம்மை வழிநடத்துகிற, நம்மை மன்னிக்கிற ஒரு கொம்பாக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த கிறிஸ்துவின் அண்டையிலே நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால்
ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அன்பு ஊழியக்காரர் சுவிசேஷகர் சார்லஸ் பின்னி அவர்கள் ஒரு கூட்டத்தில் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அந்த பிரசங்கத்தில் ரோமர் 5வது நிருபத்தின் 20வது வசனம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லுகிற அந்த வார்த்தை குறித்து அவர் சுவிசேஷம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய இடத்திலிருந்து, சுவிசேஷம் பண்ணுகிற அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவான அந்த இடத்திலிருந்து ஒரு மனிதன் இந்த வார்த்தைகளை அவன் உன்னிப்பாய் அங்கே கவனித்து கொண்டிருந்தான். அந்த ஆராதனை முடிந்தது. அந்த மனிதன் இந்த வார்த்தைகளை குறித்து அங்கே கவனமாய் கேட்ட அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு கொலைகாரன். அவன் நேராய் வந்து இந்த சுவிசேஷகராய் இருக்கிற இந்த சார்லஸ் பின்னியை அழைத்து கொண்டு தம்முடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவரை அழைத்து கொண்டு போகிறான். அதை பார்க்கிற ஏராளமான ஜனங்கள், இந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் அல்லவா, இந்த மனிதன் அநேக விதமான கொடூரமான கொலைகளை செய்து கொண்டிருக்கிறவன் அல்லவா, இந்த மனிதனோடு இந்த தேவ மனிதரும் கடந்து செல்கிறாரே, என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அந்த கொலைகார மனிதன் இந்த சார்லஸ் பின்னி அவர்களை ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளாய் அழைத்து செல்லுகிறான். அங்கே போய் பார்க்கிற பொழுது ஒரு அறை அங்கே காணப்பட்டது. அதில் ஏராளமான பயங்கரமான ஆயுதங்கள் அங்கே காணப்பட்டது. இந்த ஆயுதங்கள் எல்லாவற்றை பார்க்கிற பொழுது மிகவும் அதி பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருந்தது. அந்த மனிதன் அந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு கொலைகாரனாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் என் மீது மனமிறங்குவாரா, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவன் அந்த ஊழியக்காரரை பார்த்து கேள்வி கேட்டான். அந்த ஊழியக்காரர் சற்று அமைதியாயிருந்தார். மறுபடியுமாய் அந்த மனிதன் இந்த தேவ ஊழியக்காரரை அழைத்து இன்னொரு ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளாய் அழைத்து சென்றான். அங்கே போய் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு சிறிய ஒரு குடிசையான ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை அங்கே காண்பித்தான். அதில் ஏராளம் விதமான மதுபான பொருட்கள் அங்கே காணப்பட்டது. அந்த மனிதன் அந்த ஊழியக்காரரோடு பேசுகிறான். என்னால் அரை மணி நேரம் கூட என்னால் மதுபானம் அருந்தாமல் இருக்கவே முடியாது. எனக்கு 24 மணி நேரமும் இந்த மதுபானம் என்னை சுற்றிலும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மதுபானத்திற்கு அடிமையான ஒரு மனிதனாக இருக்கிறேன் நான். ஸோ என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா, ஆண்டவருடைய கிருபை எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவன் அந்த ஊழியக்காரரை பார்த்து கேள்வி கேட்கிறான். இப்பொழுதும் அந்த ஊழியக்காரர் அங்கே அமைதியாய் நின்று கொண்டு இருக்கிறார். மறுபடியும் அந்த மனிதன் இன்னொரு இடத்துக்கு நேராய் அந்த ஊழியக்காரரை அழைத்து செல்கிறான். அங்கே ஒரு வீட்டிற்கு நேராய் அழைத்து செல்கிறான். அந்த வீட்டிற்குள்ளாய் போய் பார்க்கிற பொழுது அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அங்கே வீட்டிற்குள்ளாய் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கிற சமயத்தில் அவருடைய மனைவியும் அந்த மனிதனுடைய பிள்ளைகளும் அவரை பார்த்து, அந்த தகப்பனாரை பார்த்து அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதன் அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளையும் நான் கொடூரமாய் நான் நடத்தியிருக்கிறேன். இப்பொழுது இந்த பிள்ளைகள் என்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை தண்டிப்பேனோ என்று சொல்கிற ஒரு எண்ணத்து நிமித்தமாய் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை கொடூரமாய் நடத்தினதான என் மீது ஆண்டவர் தயவு கூர்ந்து கொள்வாரா, அல்லது என் மீது ஆண்டவர் தம்முடைய தயவை காண்பிப்பாரா, அல்லது ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்கிற பொழுது அந்த தேவ மனிதர் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிற ஒரு காரியம், நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். ஹல்லேலூயா. அதுவரையிலும் அநேக சமயத்தில் அந்த பொறுமையோடு பதிலை சொன்னதான அந்த தேவ மனிதர் இப்பொழுது அந்த கொடூரமான மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு தான் பெரிய தவறு செய்தாலும் சரி, நீ ஆண்டவரை
ஏற்றுக்கொள்வாயா ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். ஆண்டவருடைய தயவு உனக்கு கிடைக்கும், தேவனுடைய கிருபை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஊற்றினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காய் சிலுவையிலே மரித்தார், நம்முடைய அக்கிரமத்திற்காய் சிலுவையிலே மரித்தார், நம்முடைய வியாதிகளுக்காய் சிலுவையிலே மரித்தார், நம்முடைய அந்த சாபத்திற்காக அவர் ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை சற்று நாம் அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவானவர் நம்மை இரட்சிக்கிறவர், கிறிஸ்துவானவர் நம்மை பாதுகாக்கிறவர், கிறிஸ்துவானவர் நமக்கு அவருடைய மன்னிப்பையும் அவருடைய தயவையும் தருகிறவர். ஆகையினால் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பினுடைய கொம்பை நான் பிடித்துக்கொள்ள விரும்புகிறேன், உம்முடைய இரட்சிப்பினுடைய கொம்பை நான் பற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன், உம்முடைய இரட்சிப்பினுடைய கொம்பை நான் சோதரம் எப்போதும் என்னுடைய அருகாமையிலே வைத்து அதனுடைய அருகாமையில் இருப்பதற்கு நான் வாஞ்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த அதோனியா இரட்சிப்பினுடைய கொம்பை அவன் பிடித்து கொண்டது நிமித்தமாய் சாலோமனிடத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கப் பெறுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயின் மூலமாக ஏற்படுத்தினதான அந்த கொம்பிலே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்ததான சமயத்தில் இந்த உலகம் சார்ந்த அந்த சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை தீண்டின பொழுது, அதை நோக்கி பார்த்த பொழுது ஒரு மீட்பு அவர்களுக்கு கிடைத்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஆண்டவருடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கடந்து சென்று கூட்டத்தை கலைக்கவும் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததான அவருடைய வாழ்வில் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அவனை தேர்வு செய்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி, லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை அவர் தெளிவுபடுத்தினார். இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த இரட்சிப்பின் கொம்பாய் இருக்கிற கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை நம்முடைய பாவத்தை மன்னிப்பார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிப்பார், நமக்கு வேண்டியதான கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் தந்து ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழி நடத்துவாராக. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தா உம் அன்பின் சத்தத்தை கேட்டு மீட்பை பெற்றுக் கொண்ட நான் அவளாயிதோ நம்பிக்கையோடு கிட்டிச் சேர நான் வாரேன். எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தை இழும் நீர் மாண்ட கூறு சண்டை. எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தை இழும் நீர் மாண்ட கூறு சண்டை. மீட்பரத்தால் என் இருதயோ வெண்மையாக கழுவி முற்று மூடிய உம்மை சேவிக்க மாற்றும் நீரன் இச்சை. எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தை இழும் நீர் மாண்ட கூறு சண்டை. எனதுள்ளம் உள்ளம் உள்ளத்தை இழும் நீர் மாண்ட கூறு சண்டை. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த விசேஷித்த நல்ல நாளிலே
தேவனுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்தபடியினால் உமதுக்கு சமூகத்தை நோக்கி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையை ஆண்டவரே இந்த இணையதளம் வாயிலாய் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளும்படியான நல்ல சமயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததை நினைத்து உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே பாடல்கள் மூலமாய் தகப்பனே ஸ்தோத்திரம், சாட்சிகள் வாயிலாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட்டதற்காய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே ஒரு இரட்சிப்பின் கொம்பாய் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இரட்சிப்பினுடைய கொம்பு எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய பாவத்தை மன்னிக்கவும், எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிக்கவும், எங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கும் எங்களுக்கு சித்தமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே அந்த இரட்சிப்பினுடைய கொம்பை நாங்கள் நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, அதை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கும் ஆண்டவர் எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தகப்பனே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இணையதளம் வாயிலாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். என் தேவன் அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அன்பு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய இரட்சணிய சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இரட்சணிய சேனையினுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இரட்சணிய சேனையினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இரட்சணிய சேனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இரட்சணிய சேனையினுடைய ஒவ்வொரு வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு படைஸ்தலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இரட்சணிய சேனையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற ஆண்டவரே மனதினுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தினுடைய பலவீனங்களை என் தேவன் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சரீரத்தினுடைய வியாதிகளை என் தேவன் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தினுடைய சமயத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தினுடைய வழிகளையும் என் தேவன் எப்போதும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை அன்பு பிள்ளைகளுக்கு என் தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஆண்டவரே 12ஆம் வகுப்பு ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் உம்முடைய ஞானத்தினால் என் தேவன் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே பொது தேர்வை எழுதுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவரே 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வேலைகளிலே என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை முத்தமுமாய் இருந்து ஆண்டவரே நாங்கள் செய்கிற வேளையிலே என் தேவன் எங்களை நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிற வருமானங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு வீணான செலவுகள் வீணான அலைச்சல்கள் எதுவுமே வராதபடிக்கு எங்களுடைய வருமானங்களை எங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே விசேஷவனமாய் ஆண்டவரே இந்த இணையதளம் வாயிலாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இணையதளம் வாயிலாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறதான சமயத்தில் ஆண்டவரே இதில் பணியாற்றுகிறதான ஒவ்வொரு ஸ்தோத்திர மக்களையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களுடைய இரட்சணிய சேனையினுடைய ஆண்டவரே ஊழியம் இன்னும் அதிகமாய் விஸ்தாரப்படும்படியாய்
கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயற்கையின் கால சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய ஆண்டவரே சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய், கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாய், என் தேவன் எங்களை உன்னதமான நிலைமையிலே கர்த்தர் எங்களை உயர்த்தி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவ்விதமாய் செயல்படுத்துகிற நல்ல அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு முறை கூட ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தையின் பிரகாரமாய் நீர் எங்களுக்கு இரட்சணிய கொம்பு, எங்களை மன்னிக்கிற, எங்களை சோதரம் விடுவிக்கிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு கொம்பா இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து எப்போதும் உம்முடைய சமூகத்துல தஞ்சமடைய, எப்போதும் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட எங்களுடைய இரட்சணை சேனைக்காய் ஆண்டவரே, எங்களுடைய இரட்சணை சேனையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய இரட்சணை சேனையினுடைய தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷன்களுக்காய், மருத்துவமனைகளுக்காய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பள்ளிக்கூடங்களுக்காய், ஆண்டவரே கல்வி நிறுவனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய இரட்சணை சேனை வளர்ந்து விஸ்தாரம் அடையும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு படைஸ்தலங்களையும், ஒவ்வொரு படைஸ்தலங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய இரட்சணை சேனையினுடைய குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செயல்படுத்துகிற நல்ல அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளும், மேன்மையாய் வழி நடத்தும். இயேசுவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.